சார் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேங்க் எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங் போகணும் நினைக்கிங்க அப்படின்னா சிலபஸ்ல ஒரு யூனிட்ல நாங்க இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ்டா வந்து சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜுக்குமே ஃப்ரீயாவே கைடன்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ப்ரிலிம்ஸ்க்கான 3 டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி இனி வரக்கூடிய டெஸ்ட், அதாவது 4வது டெஸ்ட்ல இருந்து இதுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே பைலிங் மோட்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதையுமே நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சார் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நிறைய படிக்கணும், அதே மாதிரி மெயின்ஸுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் வந்து அழகா இருக்கணும், அதே மாதிரி நிறைய புக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கு, இன்டர்வியூ பொறுத்த மட்டும் நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் டே டு டே லைஃப்ல நம்ம வாட்ஸ்அப்ல வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், குரூப் ஒன் எக்ஸாமா இருக்கட்டும், அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், தென் பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த 3 எக்ஸாமுமே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே இது எழுதக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களுமே நம்மளே மாதிரிதான் ஒரு ஆண் பெண். ஸோ அவங்க மட்டும் என்ன வானத்துல இருந்து பறந்து வந்தாங்களா? அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து அதை நம்புறோம், அவங்க அதை நம்பாம அவங்க முயற்சி பண்றாங்க, பயிற்சி எடுக்காங்க, அதுக்கப்புறமா பாஸ் பண்ணி போஸ்டிங்குமே வந்து போறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு டிசியாவோ ஒரு டிஎஸ்பியாவோ அப்படி இல்லை, நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேங்க் எக்ஸாம்ல வந்து கிளியர் பண்ணி போஸ்டிங் போகணும் நினைக்கிங்க அப்படின்னா மற்றவங்க சொல்றத காது கொடுத்து நீங்க கேட்காதீங்க. அதே மாதிரி மற்றவங்க ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா அதையுமே காது கொடுத்து கேட்காதீங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால பாஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஐஏஎஸ்ஆவோ ஒரு ஐபிஎஸ்ஆவோ அப்படி இல்லைன்னா டிஎன்பிசி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்ல, அதாவது குரூப் ஒன் எக்ஸாம்ல டிசியாவோ டிஎஸ்பியாவோ பதவியில் அமரலாம். ஓகே, ஸோ சேம் டைம் நம்ம அகாடமி சார்பா 5ஆம் மே ப்ரீ டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இப்போ காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே பைலிங் மோட்ல வந்து இருக்கும். அதை நீங்க போத் ஸ்டூடெண்ட், அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் 2 பேருமே அப்ரோச் பண்ணி இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு பொறுத்த மட்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து படிப்புல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே மாதிரி நம்ம அகாடமியில படிக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட் கன்னியாகுமரியில இருந்து படிக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்று டாக்டரா இருக்காங்க, அப்படி இல்லைன்னா காலேஜ்ல லெக்சரா இருக்காங்க, அதுவும் இல்லை அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிரேடு 1 பிசியாவோ கிரேடு 2 பிசியாவோ ஹெட் கான்ஸ்டபிளாவோ இருந்து இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஏன் படிக்காங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ரேங்க்ல இருந்து இந்த பொசிஷன்ல இருந்து நான் ஒரு அட்மினுக்கு வந்து போகணும், இதை விட ஒரு பிரம்மாண்டமான பதவிக்கு போகணும், ஸோ எனக்கு வந்து டிசி பதவி டிஎஸ்பி பதவி சூட்டபிளா இருக்கு, நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கன்னியாகுமரியை மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய டென்டிஸ்ட், நிறைய ஆர்த்தோ, நிறைய சித்தா டாக்டர் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. அதனால நான் கன்னியாகுமரியை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். மற்றபடி ஓவரால் எல்லா மாவட்டம் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்கு. 38 மாவட்டத்துல இருந்துமே நம்ம அகாடமியில வந்து படிச்சுட்டு இருக்காங்க. டெஸ்ட் பேஜ்ல மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டெலிகிராம்லயுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே படிச்சு பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. யாரெல்லாம் ப்ராப்பரா படிக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா படிச்சு பாஸ் பண்ணி போஸ்டிங் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த மட்டும் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. பட் பாஸ் பண்றத வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5000 பேர் 10,000 பேர் பாஸ் பண்றாங்க. அவங்க மட்டும்தான் போஸ்டிங்குமே வந்து வாங்குறாங்க. அப்போ இங்க நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே மேட்டர் கிடையாது. கன்சிடென்சியா யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க தான் சக்சஸ்ஃபுல்லா மாறுதாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா கன்சிடென்சியா ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து முடியாதுன்னு சொல்றாங்க, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க, அதனால என்னால முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்றதை நம்பாம உங்களை நீங்க நம்புங்க. அதே மாதிரி ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க சிலபஸ் எடுத்து பாருங்க. சிலபஸ்ல ஒரு யூனிட்ல நாங்க இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ்டா வந்து சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம நம்ம மனசை அலபாய விடக்கூடாது.
கன்சிஸ்டன்சியாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக படிக்க முடியும். அதே மாதிரி சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு எடுத்ததுக்கு எல்லாமே வந்து சார் இது வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் எங்கே இருக்குது, இது வந்து அங்கே அந்த புக்கை படிக்கட்டா இந்த புக்கை படிக்கட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்கு தான். நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது என்சிஆர்டி புக்கு. அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படிச்சிடலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிலர் மட்டும் சார் இந்த அகாடமி புக்கை படிச்சா நான் வந்து பாஸ் பண்ணிடுவேனா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம அகாடமியா இருக்கட்டும், வேற ஒரு அகாடமியா இருக்கட்டும், எந்த அகாடமி போய் படிச்சாலுமே நீங்க ஸ்கூல் புக்கை ப்ராப்பரா படிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் இந்த அகாடமி புக்கை மட்டும்தான் படிப்பேன், அந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இருந்தீங்க அப்படின்னா படிச்சு பாஸ் பண்ண முடியாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த மட்டும் நம்மளுடைய நாலேஜ் எல்லாமே பறந்து விரிந்து இருந்ததா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிலபஸை பார்க்கணும், ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கணும், மூணாவது ஸ்கூல் புக்கை படிக்கணும், நாலாவது நம்ம படித்தா மட்டும் போதாது டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் ஈஸியாக நமக்கு கொஸ்டின் டைப் எப்படி இருக்குது, ஒரு ஈஸியான கொஸ்டின் ஒரு கஷ்டமான கொஸ்டினை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி அந்த 3 ஹவர்ஸில் அந்த 200 கொஸ்டினை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நமக்கு வந்து கிடைக்கும். அதனால ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை முழுமையாக மாற்றுமே தவிர அதை விட்டுட்டு நான் படிக்க மாட்டேன், ரிவைஸ் பண்ண மாட்டேன், நான் கால் பேர் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா குரூப் 1 பொறுத்த மட்டும் ரெஃபரன்ஸ் புக் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. ரெஃபரன்ஸ் புக்கை பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக், இந்தியன் ஜியாகிரபி, தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, இந்த மாதிரி ஒரு சில புக்கு மட்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணால் போதும். அதுவுமே வந்து எல்லா புக்குமே வந்து படிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு அப்படின்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஹிந்து தமிழ் தினமணி இந்த நியூஸ் பேப்பர் படிக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான திட்டங்கள் எல்லாமே அது அப்டேட்டாக வரும். அதை நீங்கள் ஒரு நோட்டு போட்டு டேட் வைஸாக எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல அதே மாதிரி டெலிகிராம்ல வந்து மாவட்டத்தின் சிறப்புகள்னு சொல்லி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சார்பாக நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். அந்த இதுல அந்த போஸ்டிங்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ தென்காசி மாவட்டம் இருக்குன்னா தென்காசி மாவட்டத்துல எத்தனை வட்டங்கள் இருக்கு, அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிகள் என்ன, தென்காசியில என்னென்ன இடங்கள் சிறப்பு வாய்ந்தவை, ஸோ வரலாற்று தலங்கள் என்ன, அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, முக்கியமான கனிம வளங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து போட்டுட்டு இருக்கோம். ஓகே, அப்போ நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா டெய்லியுமே உங்களை அப்டேட் பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா மாற முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் மொத்தமா இருந்தா மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க சின்னதா பண்ணுங்க, டெய்லியுமே நீங்க சின்ன சின்னதா வந்து பண்ணும்போது ஒரு டைம்ல ஒரு பெருசா வந்து மாறி இருக்கும். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, நம்ம அகாடமி சார்பா நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லியுமே வந்து பாலிட்டி போடுதோம், அதே மாதிரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் போடுதோம். அப்படி நாங்க போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தை பத்தி படிக்கும் அப்படின்னா 10 நாளைக்கு 10 மாவட்டம் ஆகுது, 30 நாளைக்கு 30 மாவட்டம் ஆகுது. ஒரு சில டைம்ல நம்ம 2 மாவட்டம் கூட போஸ்ட் பண்றோம். அதே மாதிரி பாலிட்டியுமே வந்து போஸ்ட் பண்றோம். ஸோ படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி வேணா படிக்கலாம். நான் மொத்தமா இருந்தா தான் படிப்பேன், இது வந்து எனக்கு இருந்தா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லியுமே ரொட்டீனா என்ன பண்றோமோ அந்த ரொட்டீன் தான் நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராசஸா மாறுது. இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல டெய்லியுமே வந்து குயிஸ் வந்து நம்ம அப்டேட் பண்றோம். சேம் டைம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், பொருளாதாரம், புவியியல், அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டெலிகிராம் அதாவது யூடியூப்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல ஜிஎஸ் அதாவது ஜென்ரல் சயின்ஸ் சார்ந்த மிக முக்கியமான கொஸ்டின் எல்லாமே இது பண்றோம், போஸ்ட் பண்றோம். அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சேம் டைம் என்ன அப்படின்னா, மெயின் எக்ஸாம் வந்து கஷ்டமா ஈஸியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம 10th 12th 11th 12th காலேஜ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு 6 மார்க்கு இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினை ஹேண்டில் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் மெயின் எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி எழுதுக, அப்படி இல்லைன்னா மதுரை மாவட்டத்தை பற்றி எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்காங்க அப்படின்னா, இப்போ மதுரையை பற்றி எழுதுக அப்படின்னா
மதுரையை வந்து முதல்ல யாரு ஆண்டுகிட்டு வந்தா? அதே மாதிரி ஆங்கிலேயர் ஆட்சியில மதுரை வந்து இருந்துச்சா? ஸோ மதுரையில மிக மிக முக்கியமான சுற்றுலா தலங்கள் என்ன? அதே மாதிரி கனிம வளங்கள் வந்து என்ன இருக்கு? மதுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆறுகள் என்ன? அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்கீங்க அப்படின்னா ஈஸியா மார்க் வந்து ஸ்கோர் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம காலேஜ் டைம்ல கதை அடிச்ச மாதிரி கதை அடிச்சீங்க அப்படின்னா மார்க் வந்து ஸ்கோர் ஆகாது. சேம் டைம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகா இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க. ஹேண்ட் ரைட்டிங் வந்து இங்க முக்கியமானது கிடையாது. உங்களோட அந்த வினாவுக்கு தகுந்த விடை மட்டும்தான் முக்கியமானது. அதே மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மேட்ரு இல்லை. பட் நீங்க கொடுக்கக்கூடிய ஆன்சர் அந்த வார்த்தை, அதாவது இப்ப மதுரை மாநகராட்சி எழுதுறீங்க அப்படின்னா அந்த மதுரை மாநகராட்சி அந்த வாசியுடைய நபருக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான் வந்து மேட்ரு. மற்றபடி நீங்க ரொம்ப டிசைன் பண்ணணும், ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான எதுவுமே கிடையாது. வினாவுக்கு தகுந்த விடை இருந்துச்சு, நீங்க எழுதக்கூடிய அந்த வார்த்தைகள் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா மார்க் வந்து ஈஸியா போட்டுருவாங்க. ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்க போது கரெக்டான ஆன்சரை நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து தமிழ் தகுதி தேர்வு. நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணா மட்டும்தான் மீதமுள்ள ஜிஎஸ் பேப்பரை 3யுமே வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த 3 பேப்பருமே ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதுக்குமே நம்ம அகாடமி சார்பா டெஸ்ட் பேஜ் வந்து கான்டெக்ட் பண்ணுவோம். மெயின் எக்ஸாமை பொறுத்த மட்டும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எல்லாமே போடுவோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூவை பொறுத்த மட்டும் நம்ம, அதாவது சேம்பர்ல இருக்கக்கூடியவங்க நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, இவங்க டிசி ஆக போறாங்க, டிஎஸ்பி ஆக போறாங்க, டிஎஃப்ஓ ஆக போறாங்க, இந்த பதவிக்கு இவங்க சூட்டபிளா இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க கேட்கக்கூடிய போஸ்டிங் வந்து டிசியா இருக்கு. அப்போ டிசியா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க, நீங்க ஏன் டெப்டி கலெக்டரா வந்து சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ உங்களோட நாலேஜ் அதே மாதிரி உங்களுடைய ஆர்வத்தை எல்லாத்தையுமே அங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருக்கும். உண்மையை மட்டும்தான் பேசணும். நீங்க போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, அதே மாதிரி நீங்க அதிகமா மார்க் இருக்கு, பட் இருந்தாலுமே நான் வந்து டிஎஸ்பி பதவி வேணும் அப்படின்னு கேட்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கேட்பாங்க, நீங்க வந்து டெப்டி கலெக்டர் பதவிக்கு வந்து எலிஜிபிளா இருக்கீங்க, பட் இருந்தாலுமே ஏன் நீங்க டிஎஸ்பி கேட்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து சொல்லணும், சார் நான் வந்து எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன், காக்கி வந்து என்னுடைய கனவா இருக்கு. ஸோ எஸ்ஏ போஸ்டிங்கை விட டிஎஸ்பி போஸ்டிங் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பதவி. இந்த போஸ்டிங் இருந்துட்டு எனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் அதே மாதிரி மக்களுக்கு வந்து நான் எஸ்ஐ பதவியை விட டிஎஸ்பி பதவியில இருந்து நான் ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து பண்ணுவேன், மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ப்ரெசன்டேஷனை ஈஸியா நீங்க கவர் பண்ணி கொடுக்கீங்க அப்படின்னா அங்க இன்டர்வியூ சேம்பர்ல எல்லாருமே வந்து உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நீங்க ஏதாவது ஃபேக்கா ஒரு ஆன்சரை வந்து ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க ஈஸியா வந்து கெஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ இன்டர்வியூ பொறுத்த மட்டும் நீங்க அந்த பதவிக்கு சூட்டபிளா, அந்த பதவியில இருந்துட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க, அந்த அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ரியலைஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி இன்டர்வியூ பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. ஓகே, அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா உன்னால முடியும் அப்படின்னு சொல்றவங்களை விட இது உன்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவங்க சொல்றத நம்ம காது கொடுத்து கேட்கக்கூடாது, நம்ம காது ரெண்டையுமே மூடி வச்சுக்கிறணும். அதே மாதிரி நம்ம கண்ணு எல்லாமே நம்மளுடைய பதவி என்ன, டிஎஸ்பி அப்படின்னா அந்த ஆபீஸ் மட்டும்தான் தெரியணும். அதே மாதிரி டிசி ஆக போறோம் அப்படின்னா நமக்கு அந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் மட்டும் தெரியணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டெய்லியுமே நம்ம ரொட்டீன் பண்றோம் அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ எனிவே டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா மனம் தளராம, டிமோட்டிவேட் ஆகாம, மோட்டிவேஷனோட எப்போதுமே வந்து ப்ரிப்பரேஷனா வந்துருங்க. அதே மாதிரி ஸோ நீங்க படிக்கக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்கு, அதுக்கப்புறமா ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே வந்து போதுமானது. ஸோ நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல டெய்லியுமே வந்து டிஎன்பிசி குரூப் 1 சம்பந்தப்பட்ட எல்லா டேட்டாவுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருமே கீழே கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீடைலோ அதை ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் டைம்
ப்ரிலிம்ஸை பொறுத்த மட்டும் ஒரு 3 டெஸ்ட் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வரக்கூடிய டெஸ்ட் 4வது டெஸ்ட்ல இருந்து பைலிங் மூட்ல வந்து டெஸ்ட் இருக்கும். அதையுமே நீங்க வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் வந்து OMR வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா ஓகே வெல், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை, எனக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்றீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் போட்டி நிறைந்த ஒரு உலகமா தான் இருக்கு. நம்ம போட்டி போட்டால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமே தவிர, போட்டியே போட மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்குமே உப்புக்கு சப்பானியா இருக்க வேண்டியதான். ஸோ திங்க் பண்ணி பாருங்க. நீங்க எழுந்திருச்சு ஓடுனா மட்டும்தான் வின் பண்ண முடியும். நான் ஓடவே இல்லை, உட்காந்து தான் இருப்பேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ மோட்டிவேஷனோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லியுமே வந்து அப்டேட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னா என்கொயரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம அகாடமி சார்பா 5ஆம் மே ப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கான்டாக்ட் பண்றோம். அதையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ படித்தா மட்டும்தான் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து மாறும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், அதே மாதிரி நான் குரூப் 1 ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ தொகுப்புல வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.